சபரிமலை சீசன் தொடங்கும் கார்த்திகை மாதத்தில் காய்கறிகள் தேவை அதிகரிப்பால் தட்டுப்பாடு ஏற்படுகிறதா? அதை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் என்பது குறித்து நீலகிரி பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். இந்த மாதம் வந்து நான்வெஜ் எடுக்காததுனால ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. தக்காளி விலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஏறி போயிடுச்சு. எல்லா விலையுமே ஜாஸ்தி ஏறி போயிடுச்சு. இப்போ நாங்கள் 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல 3/4 கிலோ வாங்கி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த விலை. தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒவ்வொரு ஆகிப்போச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு காய்கறியை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நான்வெஜ்ஜே வாங்கிடலாம் போல். அந்தளவுக்கு ரேட் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. நாங்கள் கார்த்திகை மாதம் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் எவ்ரி மந்த் நாங்கள் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாஸ்தி வாங்குகிற மாதத்தில் இப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறோம். முடியாத பட்சத்துக்கு நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். கார்த்திகை மாதத்தில் நமக்கு விலையேறுதுன்னு சொல்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நமக்கு டல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து விலையை பார்க்கக்கூடாதுன்னு வந்து குவாலிட்டி, இப்போ நமக்கு வந்து நான்வெஜ்ஜில் என்ன நமக்கு விட்டமின்ஸ் கிடைக்குதோ அதே நமக்கு வெஜிடபிள்ஸ்லையும் எல்லாத்துலேயும் கிடைக்குது. நம்ம வந்துட்டு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கணும், ஹெல்த் நல்லா வேணும்னா நம்ம எவ்வளோ விலையேறினாலும் நம்ம காய்ங்க வந்து கண்டிப்பாக வாங்கி தான் சமைச்சாகும். வெஜிடபிள்ஸோட இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நாங்கள் எல்லா மாதமும் ஒரே மாதிரி தான் வாங்குகிறோம். ஏன்னா ரேட் அதிகமானாலும் நம்ம பாடிக்காக நம்ம ஹெல்த்துக்காக நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். அதனால எல்லா மாதமும் நாங்கள் ஒரே மாதிரி தான் வாங்குகிறோம். அந்த டைமில் ஏதாவது சின்ன ஃபேமிலியில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவுனாலும் கூட அதுக்கு ஈடாக வேறு என்ன வாங்க முடியுமோ அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். கார்த்திகை மாதத்தில் காய்கறிகளின் தேவை அதிகரிக்கும் போது அதை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது குறித்து நீலகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.